ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சர்க்குலர் பாத், அதாவது ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கப்படுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் சர்க்கிளில் ஒரு பார்ட்டிகிள் ஜஸ்ட் ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் தான் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது குவார்ட்டர் சர்க்கிள்னால் இந்த டயக்ராம் படி ஏலேருந்து பி வரைக்கும் மட்டும்தான் மூவ் ஆகிருக்கு. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பின்னா இந்த ஆர்க் லென்த் இருக்குல்ல, இந்த இது மட்டும் தான் நமக்கு டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இது வேணும் அப்படின்னா மொத்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு 2πr தெரியும். இந்த 2πரோட இது 1/4 குவார்ட்டர் அப்படின்றது. இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 4 இந்த 2ஓட கேன்சல் ஆகிட்டு கீழே 2 சர்வே ஆகும் நமக்கு. அப்போ πr டிவைட் பை 2 இதான் நமக்கு டிஸ்டன்ஸ் கவர்டு பை த பாடி இன் a குவார்ட்டர் சர்க்கிள். அப்போ இதான் என்னோட டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஜஸ்ட்டு πr டிவைட் பை 2. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டெஃபினேஷன் படி இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த்து தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதுதான் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வேணும் அப்படின்னா நான் இந்ததையும் கனெக்ட் பண்ணால் இந்த மூணையும் கனெக்ட் பண்ண ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஐடியா வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, அது ஒரு ஆறு, இதுவும் ஒரு ஆர் ரேடியஸ் தான். அப்போ என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் செக்மெண்ட் தான். அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் இது ஆர் இது ஆர்னா இது இந்த சைடு ஏபின்றது நமக்கு ரூட் ஆஃப் ஆறு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஆறு ஸ்கொயரு. ஸோ மொத்தமாக நமக்கு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆறு ஸ்கொயர் இருக்கும். ஆறை ரூட்டு விட்டு வெளியே எடுத்துனா அது ரூட் 2 ஆறு. அப்போ எனக்கு அதோட வேல்யூ ரூட் 2 ஆர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இது குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் சர்க்கிள் பார்க்க போகிறோம். ஸோ ஹாஃப் சர்க்கிள் அப்படின்னா நான் ஏல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு சியில் ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் நமக்கு ஹாஃப் சர்க்கிள். ஸோ அகைன் ஹாஃப் சர்க்கிளுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸோ டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πrல பாதினா 1/2 நமக்கு. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது πr மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். அகெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டெஃபினேஷன் படி எனக்கு இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது எனக்கு இனிஷியல் பாயிண்ட், இது எனக்கு ஃபைனல் பாயிண்ட், ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது 2 டைம்ஸ் த ஆரா, ஏன்னா டயமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ 2 டைம்ஸ் த ரேடியஸ் நமக்கு. அப்போ இந்த கேஸில் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 2rக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3/4 சர்க்கிள். ஸோ 3/4 சர்க்கிள் இது ஏல ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு டியில் கம்ப்ளீட் ஆகுது. இதுலேயுமே நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πrல. ஸோ 3/4னா 3/4 போடுமா, இதை கேன்சல் பண்ண 2 ஆயிடும் நமக்கு. அப்போ 3πr டிவைட் பை 2 இதுதான் டிஸ்டன்ஸு. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம திரும்ப பார்க்கணும். ஸோ அப்போ டயக்ராம் படி பார்க்கும்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஏயும் டியும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரைட் லைன். அகைன் இதை ஒரு ட்ரையாங்கிளாக பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆராக தான் இருக்கும். அப்போ குவார்ட்டர் சர்க்கிளுக்கு என்ன டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதான் இதுக்கு இருக்கும். அப்போ டோட்டலாக சொல்லும்போது இது ஒரு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் ஆறு. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல் சர்க்கிள். ஸோ ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா நான் ஏல ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப ஏலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு ஃபுல் சர்க்கிள். ஸோ ஃபுல் சர்க்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் அப்படின்றது டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் கேக்குள்ள இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது 2πr அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 0. ஏன்னா இனிஷியல் பாயிண்ட்டு ஃபைனல் பாயிண்ட்டு ஒரே பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.